ஆன்லைனில் மருந்துகளை விற்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மருந்து விற்பனையாளர்கள் இன்று ஒரு நாள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். மருந்துகளை ஆன்லைனில் விற்க மத்திய அரசு பரிசீலனை செய்து வருகிறது. இதற்கு மருந்து கடை நடத்துபவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர். உயிர்காக்கும் மருந்துகளை ஆன்லைன் மூலம் விற்பனை செய்வதால் பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக அவர்கள் கூறுகின்றனர். தங்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் ஆன்லைன் மருந்து வணிகத்தை மத்திய அரசு தடை செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்துகின்றனர். இந்நிலையில் ஆன்லைனில் மருந்து விற்பனையை கண்டித்து அக்டோபர் 14ஆம் தேதி ஒரு நாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவதாக இந்திய மருந்து வணிகர்கள் சம்மேளனம் அறிவித்திருந்தது. அதன்படி இன்று நள்ளிரவு 12 மணிக்கு தொடங்கிய வேலைநிறுத்தம் நாளை நள்ளிரவு 12 மணி வரை நடைபெறுகிறது. இந்த போராட்டம் காரணமாக தமிழகத்தில் சுமார் 40,000க்கும் மேற்பட்ட கடைகள் மூடப்படுகிறது. அதே நேரம் மக்களின் நலன் கருதி மருத்துவமனையுடன் இணைந்துள்ள மருந்து கடைகள் இயங்கும் எனவும் மருந்து வணிகர்கள் தெரிவித்துள்ளனர். இளைஞர்கள் தவறாக பயன்படுத்தும் அபாயம் உள்ளதால் ஆன்லைனில் மருந்து விற்பனையை தடுக்க மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மருந்து விற்பனையாளர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இந்த மருந்து கடை ஆன்லைனில் வந்ததுன்னா எல்லா மருந்தும் ஷெட்யூல் ட்ரக்ஸ், இந்த மாதிரி லைஃப் சேவிங் ட்ரக்ஸ் எல்லாமே மிஸ்யூஸ் ஆக சான்ஸ் இருக்குது. அந்த வாலிபர்கள்லாம் தூக்க மாத்திரை போன்ற வீரியமிக்க மருந்துகளை அவங்களாம் வாங்கி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பாதிப்பு இருக்குது. மற்றபடி மருந்து அதாவது ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் அண்டர் சூப்பர்வைசர் மேலே தான், பார்மசிஸ்டோட சூப்பர்வைசர் மேலே தான் விற்கணும்னு இன்றைக்கி வரை இருக்குது. அந்த மாதிரி விற்கும்போது தான் மருந்து மிஸ்யூஸ் ஆகாமல் இருக்கும், மக்களுக்கு அது பாதுகாப்பாக இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் ஆன்லைனில் வந்துச்சுன்னா யார் எந்த மருந்து வேணாலும் வாங்கி சாப்பிடும்போது நிறைய சைட் எஃபெக்ட் வர சான்ஸ் இருக்குது. இன்டர்நெட் வழியாக மருந்தை அனுப்பும் வசதியை மத்திய அரசு விரைவில் அமுல்படுத்த உள்ள நிலையில் எங்கள் மாநில அளவிலும் அகில இந்திய அளவிலும் எங்கள் மருந்து வணிகர்கள் அனைவரும் ஒரு நாள் கடையடைப்பை செய்து எங்கள் எதிர்ப்பை மத்திய அரசுக்கு தெரியப்படுத்த இருக்கிறோம். இதனிடையே ஆன்லைன் மருந்து வணிகத்தை தடை செய்ய கோரி இன்று நடைபெறும் முழு அடைப்பு போராட்டத்திற்கு தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு ஆதரவு தெரிவித்துள்ளது. சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெறும் ஆர்ப்பாட்டத்தில் அந்த அமைப்பின் தலைவர் விக்ரமராஜா மற்றும் நிர்வாகிகள் பலர் பங்கேற்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேலை நிறுத்தத்தில் பங்கேற்பதாக புதுவை மாநில மருந்து விற்பனையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் புதுச்சேரியில் மருந்து வணிகர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் எச்சரிக்கை விடுத்துள்ளார்.